பிரதமர் மோடியின் பருப்பு வடநாட்டில் கூட வேகலாம், ஆனால் தமிழ்நாட்டில் என்றைக்கும் வேகாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பவள விழாவையொட்டி சென்னை பாரிமுனையில் திமுக மூத்த உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 75 வயதிற்கு மேற்பட்ட திமுக மூத்த உறுப்பினர்கள் 75 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகையும், 1000 பேருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகையுடன் வேஷ்டி சேலைகளையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முதல் காரணம் பிரதமர் மோடிதான் என்றார். மேலும் பெரியாரையும் அண்ணாவையும் தான் பார்க்காத நிலையில் அவர்களை நேரில் பார்த்துள்ள திமுக மூத்த உறுப்பினர்களை பார்த்தால் பொறாமையாக இருப்பதாகவும் தெரிவித்தார். அப்படியே என்ன பண்ணாரு, இங்கே வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் சிலையில் போய் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சினிமா ஷூட்டிங் கூட அவ்வளோ சிறப்பாக நடக்காது. அந்த அளவுக்கு விதவிதமாக கேமரா ஆங்கிள்லாம் வச்சு அவர் படம் பிடிச்சாங்க. ஆனால் அவருடைய பருப்பு கடைசி வரைக்கும் வடநாட்டில் கூட வந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் என்றைக்குமே வேகாது. அப்போ அவங்ககிட்ட பார்த்த அந்த திரு மோடி பாஜகவுடைய அந்த வெறுப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அதை தொடர்ந்து வச்சது வந்து திரு மோடி அவர்கள் தான். 2வது காரணமாக நான் சொல்கிறது, கழக ஆட்சி அமைஞ்சு கடந்த 3.5 வருடங்களில் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மக்கள் பணிகள், சாதனைகள் தான். 2 காரணத்தை சொல்லிட்டேன். 3வது முக்கியமான காரணம், கழகத்திற்காக உழைத்த உடன்பிறப்புகள், கழகத்திற்காக ரத்தம் சிந்திய நீங்கள் தான் அந்த காரணம். நம்முடைய முத்தமிழர் கலைஞர்கள் நேரில் பார்த்துருக்கிறேன், இனமான பேராசிரியர் தாத்தாவை நேரில் பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் தந்தை பெரியாரை நேரில் பார்த்துருப்பீங்க, பிறகு அண்ணாவையும் நேரில் பார்த்துருப்பீங்க, கலைஞரும் நேரில் பார்த்துருப்பீங்க, இனமான பேராசிரியரும் நேரில் பார்த்துருப்பீங்க. அதனால தான் அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். மிசா காலத்தில் கடுமையான வாகன கட்டுப்பாடுகளுக்கிடையே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை காண திருத்தணிக்கு நடந்தே சென்ற திமுக தொண்டர்கள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குட்டி கதை கூறினார். அப்போ மாநில அரசு ஒரு நெருக்கடி கொடுத்துச்சு, ஒன்றிய அரசு ஒரு நெருக்கடி கொடுத்துச்சு. ஏன் கலைஞரை தனிமைப்படுத்தணும், யாருமே போய் பார்க்கக்கூடாது. கழகத்துறை மூத்த முன்னோடிகள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் கழகத்துடைய உடன்பிறப்புகள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ கழகத்திற்காக உடன்பிறப்புகள்லாம் தலைவருக்கு வந்து ஆறுதல் சொல்லணும்னு வெளியூர்லேருந்து கிளம்பி வந்தாங்க. அதை தடுக்கணும்னு இந்த டூரிஸ்ட் பஸ், உங்களுக்கு தெரியும், டிராவல்ஸ் பஸ், வேன் எல்லாம் வாடகைக்கு விடுற கம்பெனிகளுக்கெல்லாம் காவல்துறை மூலமாக ஒரு அடக்குமுறை, ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அது மாதிரி சென்னைக்கு, அதுவும் கலைஞரை போய் பார்க்குறதுக்கு திமுக காரனுக்கு வண்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நம்முடைய உடன்பிறப்புகள் சாதாரணமானவர்களாக என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் திருப்பதிக்கு போகிறோம், திருத்தணிக்கு போய் மொட்டை போட போகிறோம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு திருப்பதிக்கு போய், திருத்தணிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நடந்தே வந்து சென்னைக்கு வந்து கலைஞரை பார்த்து கலைஞருக்கு ஆறுதல் சொன்னவர்கள் தான் கழகத்திற்காக உழைத்த கழக உடன்பிறப்புகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.